தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம். கள்ளக்குறிச்சி கச்சிராபாளையம் கோவில் சுவர்களில் பைபிள் வசனம் எழுதிய கிறிஸ்தவ பாதிரி கைது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் ஹிஜாப் அணிந்து நடமாடிய இஸ்லாமிய பெண், போலீசிடம் இந்து முன்னணி புகார். தமிழகத்தில் நிதி நெருக்கடியால் டீசலுக்கு என்ட்ரி டாக்ஸ் செஸ் வரி போட திட்டமா? போதைப் பொருள் கடத்தல் வழக்கு குற்றப்பத்திரிகையில் அமீர். பயங்கரவாதிகள் விடுதலை, தொழில் வளர்ச்சிக்கு எதிர்ப்பு, PUCL தீர்மானம். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். முதல் செய்தி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராபாளையம் அப்படிங்கக்கூடிய கிராமம். அந்த கிராமத்தை சுற்றி நிறைய சிறு சிறு கோவில்கள் இருக்கிறது. அந்த கோவில்களின் அந்த வெளிப்பிரகார சுவர் இருக்கு இல்லையா, அதில் இயேசு சம்பந்தப்பட்ட இயேசு வருகிறார், இயேசு கம்மிங் சூன் அப்படின்னு போட்டு கீழே புல்லட்டின் பாயிண்ட்ல ஒவ்வொரு பாயிண்டா எழுதி அங்கங்கே இருக்கக்கூடிய கோவில் சுவர்களில் ஒட்டப்பட்டிருக்கிறது. இது இந்து முன்னணி இதை இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யார் பண்ணியிருக்காங்கிறதையும் கண்டுபிடிச்சி காவல்துறை கைதும் பண்ணிட்டதாக பத்திரிகை செய்திகள் வெளியில் வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த கரடி சித்தூர், கச்சிராபாளையம் பக்கத்தில் கரடி சித்தூர் கிராமத்தில் சந்தானம் என்பவருடைய மகன் கிறிஸ்துராஜ் அப்படிங்கிற ஒரு போதகர் இந்த வேலையை செய்திருக்கிறார் அப்படிங்கிறாங்க. சந்தானத்துடைய மகன் கிறிஸ்துராஜ் அப்படிங்கிறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசன்ட் கன்வெர்ட்டர். எப்பொழுதுமே தங்கத்தை விட பவுனை விட ரொம்ப பளபளப்பாக இருக்கிறது கவரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு அது தங்கமாக கவரிங்கானே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு பளபளப்பு இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி தான் இந்த ரீசெண்ட் கன்வெர்ட் எல்லாமே, அதாவது ஆதி காலத்துலேருந்தே ஏதோ கிறிஸ்துவத்துக்காகவே அவங்க இருக்கிறது மாதிரியான ஒரு சீனை போடுவாங்க. அப்படிங்கிறது ஒன்று எடுத்துக்கலாம். இந்த கன்வெர்ட் பண்ண ஆளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாஸ்கே கூட நீ இது மாதிரியான விஷயங்களை செய்ய அப்படின்னு அவருக்கு சொல்லப்பட்டதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, கடந்த மாதம் இவர் அங்கே இருக்கக்கூடிய கோயிலில், நீங்கள் சொல்கிறது மாதிரி நிறையா கோயில்கள் இருக்குது, சிவன் கோயில், பிள்ளையார் கோயில், இதெல்லாம் இருக்குது. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களை சேதம் பண்ணியிருக்காரு. நீ அப்போவே அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு வெளுன்னு வெளுத்திருந்தீங்கன்னா இந்த வேலையை அவர் செய்திருப்பாரா அப்படிங்கிறதுடைய நம்மளுடைய கேள்வி. அது மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய எல்லா சுற்றுச்சுவர்கள்லேயும் பைபிள் வசனம்லாம் அவர் எழுதி வச்சாராம். இந்து முன்னணி இது சம்பந்தமாக புகார் கொடுத்துருக்கு. அதை ஒட்டி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது. திடீர்னு இது போன்ற கிறிஸ்துவ பாதிரிகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு தைரியம் வருகிறது? நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை இந்த அரசு ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற இந்த அசட்டு தைரியமா, இல்லை இந்த கவர்மெண்ட்டுடைய காவல்துறை நம்ம மீது கை வைக்காது, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற கிறிஸ்துவ அமைப்புகள் கொடுக்கக்கூடிய தைரியத்தில் எது இருந்தாலும் அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இதை செய்கிறாங்களான்னு தெரியல. இது சம்பந்தமாக இன்னும் 2-3 விஷயங்களை நம்ம பார்த்தாலே இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு இவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியும். ஜூலை 2024 நமக்கு தெரியும், கோயம்புத்தூரில் CSI இமானுவேல் சர்ச் அப்படின்னு இருக்கு. அங்கே பிரின்ஸ் கால்வின் அப்படிங்கிறவர் சர்ச்சில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாசில் அவர் பேசுகிறாரு. கொழுக்கட்டையும் தேங்காய் மூடியும் தின்னுக்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் ஒரு மதமா? இன்னும் விட்டா மாட்டு மூத்திரத்தை குடிக்கிற, அதை விட என்னன்னா மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் உயர் சாதியா, மாட்டு கறியை திங்கிறவன் கீழ் சாதியா? என்னடா உங்கள் ஆன்மீகம், உங்கள் சனாதனம் அப்படின்னு அவர் பேச போக இது சம்பந்தமாகவும் இந்து முன்னணி புகார் கொடுத்தது. உடனே அந்த ஆள் ஒரு வீடியோவில் நான் இந்துக்களோடு ரொம்ப இணக்கமாக தான் இருக்கேன், எனக்கு பல ஃப்ரெண்ட்ஸ் இந்துக்கள் தான், நான் அந்த எண்ணத்தில் சொல்லலை. அவர் அப்போவும் அதை என்னன்னா நான் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறார், நான் ஏன் அதை சொன்னேன் அப்படின்னு. நீ ஞாயிற்றுக்கிழமை உன்னுடைய சர்ச்சில் நீ என்ன பேசணும்? இயேசு நமக்கு என்னென்னலாம் கடமையாக சொல்லியிருக்கிறார், நம்மளுடைய வழிபாடு எந்த வேலையாக இருக்குது, நம்ம உண்மையாகவே அந்த கிறிஸ்துவ மதத்திற்கு உட்பட்டு அந்த வேலையெல்லாம் செய்கிறோமா, சர்வீஸ் பண்ணுறோமா?
அது சரியா தப்பாங்கிறது அடுத்தது. பட் ஆனால் அந்த மதம் சார்ந்த விஷயங்களை அவர் பேசியிருக்கலாம். ஆனால் இன்னொரு மதத்தை குற்றம் சாட்டி அதில் ஜாதி பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர் பேசியிருக்கிறார். இது சம்பந்தமாக சமூக வலைதளங்களில் பெரிய அளவு கண்டனங்களும் போலீஸில் புகாரும் கொடுத்தோடனே வருத்தம் தெரிவிக்கிறது மாதிரி ஒரு வீடியோ போட்டார். அதுலேயும் கூட என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஜாதிய சமூக கட்டமைப்பில் எப்படி பிரச்சனை இருக்குது, அதுவும் குறிப்பாக இந்த மாட்டுக்கறியை வச்சு எப்படி அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது, அதை சொல்கிறதுக்காகத்தான் நான் இந்த உதாரணத்தை சொன்னேன். மாட்டு மூத்திரம் மாட்டுக்கறின்னு நான் சொன்னேன். இதை யாராவது அவங்களுக்கு மனசு வருத்தி இருந்தால் அவங்களுக்காக வருத்தப்படுறேன் அப்படின்னு கேஸ் கொடுத்த பிறகு சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடவடிக்கை? இப்போ சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக யாராவது பேசினாங்க, இவரால் அந்த பிரச்சனை வருது. சாதாரணமாக சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு கமெண்ட்டோ இல்லை ஒரு பதிவோ போட்டாலே சமூக நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கிறார் அப்படின்னு சொல்லி குண்டர் சட்டம் போடக்கூடிய இந்த காவல்துறை ஒரு பெரிய பிளவையே, இதன் மூலம் பல வன்முறை செயல்கள் கூட ஈடுபடலாம், ஒரு பதற்றம் ஏற்படலாம். அந்த ஒரு நிலை இருக்கும் பொழுதே இவர் மீது குண்டர் சட்டம் போடாது ஏன் அப்படின்னா அப்பொழுதே நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அதற்கு ஆளும் தரப்பிலிருந்து பதில் இல்லை. ஆனால் மகாவிஷ்ணு போன்றவர்கள் மீது உடனே பாய்ந்தது. அது 150-200 போலீஸ் போய் ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினலை போய் பிடிக்கிறது மாதிரி பிடிச்சாங்க. அது சரி, இந்த கால்டுவின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல போலீஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. அதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும், மோகன் சி லாசரஸ் ஒரு 8 வருடங்களுக்கு முன்னால எங்கேயோ ஒரு இடத்துல பேசுறாரு. என்னன்னா, நாம கிறிஸ்துவத்தை பெரிய அளவு பரப்பணும், அதற்கு தடையாக இருப்பது என்னன்னா சாத்தான்கள் தான். இந்த சாத்தான்களுக்காக அரங்குகளும் கோயில்களும் மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இதை இருக்கிறதுனால தான் இயேசுடைய வருகையே தடைபடுது. இதை மாற்றுவதற்கு நம்ம எப்படியெல்லாம் வேலை செய்யணும், அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணலடங்கா சாத்தான்களின் கோயில்கள் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக அவர் சொல்கிறார். இது பற்றி சமூக வலைதளங்களில் இப்போ நம்ம பார்க்குறோம். எப்போவோ பேசின வீடியோ கூட இப்போ ட்ரெண்ட் ஆகிற அந்த விஷயங்கள் தான். அதே மாதிரி அவர் பல நாட்களுக்கு முன்பு பேசிய வீடியோ திரும்ப ட்ரெண்டாகி அவர் மீது இந்து முன்னணி போன்ற அமைப்புகளும் கேஸ் ஃபைல் பண்ணுது. இந்த கேஸ் ஃபைல் ஆனவுடனே தலைவன் என்ன பண்ணுறாரு, உடனே அவருடைய டிவி உங்களுக்கு தெரியும், சத்தியம் டிவியில் ஒரு விளக்கம் சொல்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்போவோ பேசுனது அதை ஒட்டி வெட்டி அவர்களுக்கு தோதான அந்த வார்த்தைகளை எடுத்து வீடியோவை பரவ செய்கிறாங்க அப்படின்னு. சரி, உண்மையிலே அவர் என்ன பேசுகிறாங்கப்ப அவரை சொல்கிறாரு, இதை நான் பொதுக்கூட்டத்தில் சொல்லலை, எங்களுடைய கிறிஸ்துவ ஊழியர்கள் மத்தியில் பேசுகிறேன். ஊழியர்கள் மத்தியில் கோயிலெலாம் இருக்கக்கூடாதுன்னு இவர் பேசுவாராம். ஊழியர் மத்தியில் இவர் பேசினேன், எங்களுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு, வேத புத்தகம் எங்களுக்கு எது வேத புத்தகமா, பைபிள்னு கூட அவர் சொல்லலை. வேத புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்குது, அந்த மதத்தை பரப்புவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேங்கிறத அதை தான் நான் சொன்னேன். இன்னும் பல ஊழியர்கள் என்னை கேள்வி கேட்டாங்க, அதற்கு விளக்கமாகத்தான் நான் இந்த பதிலை சொன்னேனே தவிர இதை நான் பொதுக்கூட்டத்தில் பேசலை அப்படின்னு சொல்கிறார். அதோட சேர்த்து அவனை சொன்னார், என்னுடைய சகோதரர்களே கூட 2 பேர் இன்னும் இந்துக்களாக தான் இருக்காங்க, நான் மதம் மாற்றணும்னு நினச்சிருந்தேன்னா அவங்கள மாற்றிருக்கலாம். அதோட சேர்த்து இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் எனக்கு இப்போதும் என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்கள், மரியாதையும் பயமும் அவர்களுக்கு உண்டு. அவங்க சகோதரரை பற்றி, ஆமாம், இவ்வளோ பெரிய சர்ச்சு, கோடி பணம் இதெல்லாம் இருக்கும் பொழுது அவருடைய சகோதரர்கள் இவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பார்த்து பயப்பட தான் செய்வாங்க. அவர்கள் ஏன் இந்துக்களாக இருக்கிறார்கள், இவர் மட்டும் ஏன் கிறிஸ்துவராக இருக்காரு, உன் வீட்டிலேயே கிறிஸ்துவமாக மாற்ற முடியல உன்னுடைய பிரதரை, ஆனால் ஊரில் இருக்கிறவங்களாம் ஏன் கிறிஸ்துவனாக மாத்துற அப்படிங்கிற கேள்விக்கு இவர் பதில் சொல்லுவாரான்னு தெரில. சரி, நீங்களே கூட நினைக்கலாம், அது கரெக்டாக தானே சார் அவர் விளக்கம் சொல்லியிருக்காரு, நான் ஒரு அவங்களுடைய அந்த பாதிரியார்கள் மத்தியில் தானே பேசியிருக்காரு, பொதுக்கூட்டத்தில் அவர் ஒன்றும் பேசலையே அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, 2020 ஒரு வீடியோ வருது. அது என்னன்னா, அது பொது தான், ஒரு சுவிசேஷித்த ஆராதனை கூட்டத்தில் தான் அவர் பேசுகிறாரு. பெந்தகோஸ்தே சபை கிட்டத்தட்ட 38,000 சபைகள் இருப்பதாக இங்கே சொல்கிறாங்க. அதில் 60 லட்சம் உறுப்பினர்கள், தீவிரமான உறுப்பினர்கள் இருப்பதாக சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு உறுப்பினர் ஒரு ஆத்மாவைனா இன்னொரு இந்துவன்னு அர்த்தம், ஒரு ஆத்மாவை நம் பக்கம் கொண்டு வந்தால் ஒரு வருஷத்தில் 1,20,00,000 பேர் வருவாங்க. 3 வருஷத்தில் இந்த தமிழகத்தையே ஆட்டம் காண செய்யலாம் அப்படின்னா மதம் மாற்றத்தை தான் சொல்கிறார், இதை பொதுக்கூட்டத்தில் தான் சொல்கிறாரு. அப்படிங்கிறப்ப ஏற்கனவே ஒரு விளக்கம் சொன்னார்ல, நான் எங்களுடைய கிறிஸ்தவர்கள்
இந்த ஊழியர்கள் மத்தியில் தான் பேசினேன், நான் எப்பொழுதுமே மதமாற்றம் செய்யறதை பற்றி நான் யோசித்ததில்லை அப்படின்னா இதற்கு பேர் என்ன? ஆனால் இப்படியெல்லாம் அவர் பேசிய பிறகும் அவர் மீது நீதிமன்றம் அவர் ஏதோ மன்னிப்பு கேட்டார், வருத்தம் தெரிவிச்சிட்டாருன்னு பெரிய அளவு நடவடிக்கை எடுக்கலை. இது போன்ற அடுத்தடுத்த விஷயங்கள் நடப்புறப்ப அவங்களுக்கெல்லாம் அது நடக்கலை, நமக்கு நடந்துருமா அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இந்த கிறிஸ்துராஜ் பண்ணியிருக்காரதா அப்படின்னு பார்க்குறேன். சரி, அப்படி நடந்திருந்தா கூட இப்போ கைது பண்ணியிருக்க அவர் மீது கண்டிப்பாக குண்டர் சட்டம்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா இவரை காப்பாற்றுவதற்காகவே பாதிரியே எம்எல்ஏவாக இருக்கிறதையும் பார்க்குறாங்க. இனிக்கோ இருதயராஜர் போன்றவர்கள், உயரமாக இருக்கக்கூடிய சபாநாயகர் அப்பாவும் இருக்கிறாரு. கிறிஸ்துவர்களுக்காகவே அவங்களுக்கு குரல் கொடுப்பதற்காக பீட்டர் அல்ஃபோன்ஸ் இருக்கிறார். சிறுபான்மையினருக்கு இப்போ ஆணையராக மதம் மாற்றத்தை கல்வியிலே கொண்டு வந்தவர் இருக்கிறார். இவர்களை சொல்வதற்காக நான் கிறிஸ்துவங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு தான் இந்த கூட்டத்திலே கலந்துக்கிறேன், இதனால சங்கிகளுக்கு வயிறு எரியும் என்று சொல்லக்கூடியவர் துணை முதல்வராக இருக்கிறாரு. அதனால் அந்த தைரியத்தில் இது போன்று வேண்டுமென்றே இந்து கோயிலில் இந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நமக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் நாம் இந்து அமைப்புகள் வந்து சட்டத்தை தான் நம்பி இருக்கிறது. காவல்துறை அட்லீஸ்ட் ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒரு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீதிமன்றம் ஒரு கடுமையான ஒரு தண்டனை இது போன்றவர்களுக்கு கொடுத்தாதான் இது போன்ற மற்றவர்கள் யாரும் இது போன்ற சமூகத்திலே ஒரு பிளவு ஏற்படுத்தக்கூடிய இந்த வேலையை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. அடுத்த செய்தியாக மயிலை கபாலீஸ்வரர் கோவிலில் ஒரு பெண் ஹிஜாப் அந்த மேல் கவரை போட்டுக்கிட்டு அவங்க மொபைலை வந்து இப்படி ஹைட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பிரகாரத்தை எல்லாம் கவர் பண்ணி வரக்கூடிய ஒரு வைரல் காட்சி பரவுகிறது. இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியும் அந்த பெண் மீது நடவடிக்கை எடுக்கலை. இதையும் இந்து முன்னணி தான் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியோடைய ஒரு பேக்ரவுண்ட் நம்ம பார்க்கணும். ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு மேலே ஒரு ரவுண்ட் நெக்கு டிஷர்ட் மாதிரி போட்டு ப்ளஸ் ஹிஜாபு போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த கோயில் உள்ளாரையே வந்து பிரகாரங்கள் மற்ற இடங்கள் எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருக்காங்க. அங்கு செக்யூரிட்டி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது, யாரும் கேட்கல. மற்றவர்கள் அங்கே வந்து அறநிலையத்துறைக்கான அலுவலகம் ஈஓ ஆஃபீஸ்லாம் இருக்குமே, அங்கேருந்தும் யாரும் வந்து கேட்கல. ஆனால் ஒரு பக்தை அவங்க வந்து என்ன இப்படி தொடர்ச்சியாக வீடியோ எடுக்கிறாங்க. சாதாரணமாக கோயிலுக்குள்ளாரையே மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு பக்தர்களை ரொம்ப கடுமையாக அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஆஃபீஸ் அறநிலையத்துறை ஆஃபீஸ் இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு அது பாட்டும் விடாமல் தொடர்ச்சியாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா நீ யாருமா என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் அவங்க கேட்டிருக்காங்க. நான் வந்து ஆஃப்ரிக்கன் ஒரு டூரிஸ்ட்டாக வந்திருக்கேன், நான் இந்த இதெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு. இங்கே கோயிலில் இது மாதிரிலாம் வீடியோ எடுக்கக்கூடாது, நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் எடுக்கிறீங்களே அப்படின்னு தான் அதை பற்றி ஒன்றும் கண்டுக்காமல். ஏன்னா இவங்களும் அதுக்கு பிறகு ஆங்கிலத்தில் அவங்கள்ட்ட சரளமாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க. சரி, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டிகிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இது மாதிரி வந்திருக்காங்களே, இது மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு இடமா போயிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் வந்ததுலேருந்து அவங்க எங்கே பார்த்தாலும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா தான் நீ ஏன்ட்ட சொல்லாமா அங்கே ஆஃபீஸ் இருக்குல்ல ஈஓ ஆஃபீஸை அங்கே போய் சொல்லுமா அப்படின்னு. சரி, ஈஓ ஆஃபீஸில் போய் இவங்க வந்து போய் சொல்லியிருக்காங்க, ஏங்க கோயிலுக்கு வந்தோமா சாமி கும்பிட்டோமான்னு போங்க. சரி சொல்லிட்டீங்களே எங்கள்கிட்ட, நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்புங்க. டிப்பிக்கல் அரசு ஊழியர் எப்படி பதில் சொல்லுவாரோ அப்படி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய, அதாவது கோயிலுடைய பாதுகாப்பு, அந்த சொத்தெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கோயில் வளாகத்திலே இருக்கக்கூடிய ஈஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அதிகாரி இப்படி பதில் சொல்லியிருக்காரு. இந்த அம்மாவுக்கு என்ன, இந்த அம்மா பாட்டும் திரும்ப திரும்ப வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், நான் யார்கிட்ட சொல்லுவேன், யாரும் கேட்க மாட்டேங்கிறான். அப்புறம் இந்து மக்களுக்கே இருக்கக்கூடிய அந்த எருமத்தோலுன்னு சொல்லுவாங்க, அது மழை பெஞ்சா நான் வந்து என் வீட்டில் நடக்கிறது நல்ல விஷயத்துக்காக சாமியை கும்பிட வந்துட்டுருக்கேன், இங்கே வந்து குண்டு வச்சா கூட எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்டிடியூடு இருக்கக்கூடிய பக்தர்கள் பல பேர் உண்டு. அவங்க பாட்டு இந்த அம்மா லூசு போல இருக்குது, ஏதோ இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்கு, நம்ம பாட்டு சாமி கும்பிடுவோம், கபாலியை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்க ஒருத்தங்க அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு மனசில் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் புலம்பிக்கிட்டே வெளியில் வந்திருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு மொபைலில் அந்த பக்கத்தில் வந்து எப்போவுமே இந்த தேவாரம் பாடுறது, இது மாதிரி பஜனைகள் பாடுறதுன்னு அவர் இந்து முன்னணிக்கும் தெரிந்தவர் ஒரு நபர், அவருக்கு அவருடைய ஃபோன் நம்பர் இருந்திருக்கு. ஆனால் இது மாதிரி நடக்குதுன்னா நான் என்னென்ன பண்ணுறது அப்படின்னு தான் அவர் பாவம் அவருடைய நேரம், அவர் எது இருந்தாலும் இது மாதிரி உடனே குரல் கொடுக்கக்கூடியவர், அவர் வந்து உடம்பு முடியாமல் இருந்திருக்கார்.
நான் உடம்பு முடியாமல் இருக்கேம்மா, நீ பக்கத்தில் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் ஒரு நாள் புகார் கொடுக்க முடியும்னா கொடு அப்படின்னா, நான் ஒரு லேடி, நான் இதுக்கப்புறம் எப்படின்னா கொடுக்க முடியும், நான் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் நாளைக்கு அவங்க Follow விசாரணை பண்ணிக்கிட்டு. கூப்பிட்டா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான். சரி அப்படின்னா அவர் வந்து ஒரு சமயோஜிதமாக ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. என்னென்னா, இந்து முன்னணி சேர்ந்த இளங்கோ அவர்களுடைய மாநில செய்தி தொடர்பாளராக இருக்கிறார். நம்முடைய தேசிய ஊடகவியலாளர் அந்த விருதையும் கூட அவர் வாங்கியிருக்கிறார். அவர்கிட்ட இந்த விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே அவர் சம்மந்தப்பட்ட அந்த போலீஸ் ஸ்டேஷன், ஏன்னா மயிலாப்பூருங்கிறதுனால அந்த அம்மாட்டையும் பேசியிருக்காங்க. அவங்களோட நம்பர் கொடுத்துருக்காங்க. இல்லை சார், நான் அந்த வீடியோ மட்டும்தான் எடுத்தேனே தவிர நான் எங்கேயும் புகார் கொடுக்கல சார். இப்போ நான் வெளியில் வந்துட்டேன், அந்த ஆப்பிரிக்கன் லேடியும் கூட வெளியில் வந்திருப்பாங்க, எனக்கு தெரில சார், இப்போ போனால் இருப்பாங்களான்னு கூட தெரியல சார் அப்படின்னு தான். சரிங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கே மயிலாப்பூர் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க ஆரம்பத்தில் இந்த பதிலும் சொல்லாதனால பிறகு இந்து முன்னணியிலேருந்து ஒரு புகார் மனுவாக எடுத்துட்டு, வீடியோ இருக்குது, ஆதாரம் வந்திருக்காங்க, எங்கே பார்த்தாலும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, ஒரு ஹைலி சென்சிட்டிவான ஒரு விஷயம், இதை பற்றி உங்களுடைய நடவடிக்கை நீங்கள் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதான்னு காவல்துறையில் புகாராக கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன, நீங்கள் ஒரு அமைப்பாக புகார் கொடுக்குறீங்க, இது சம்மந்தப்பட்டவங்க புகார் கொடுக்கணும்ல, கோயில் சம்மந்த ஈஓ அதிகாரி வந்து யாராவது இது சம்மந்தமாக புகார் கொடுத்தாங்க சார் நாங்கள் நடவடிக்கை முடியும், நீங்கள் ஒரு அமைப்பு அரசியல் ஏதாவது ஒரு யோசிச்சுட்டு நீங்கள் புகார் கொடுக்குறீங்கன்னு கூட நாளைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு அத்தன்டிசிட்டி வேணுங்கிறதுக்காக இது ஆமாம் இப்படி ஒரு நபர் வந்தார், இந்த சிசிடிவி காட்சியில் கூட இந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லி கோயில் தரப்புலேருந்து எங்களுக்கு ஒரு புகாராக கொடுத்தா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கணும். இப்படியெல்லாம் கிடையாது சார், எங்களுக்கு இந்த வீடியோ வந்திருக்குது, ஒரு சோர்ஸ் பிரைம் புஷ்பாஸ் அந்த இடத்துல இருக்கிறவங்க தான் இந்த வீடியோ எடுத்திருக்காங்க, இந்த அம்மா போய் எடுத்துக்கிட்டு இருக்குதா இல்லையா, ஆதாரம் இருக்குது தானே, நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒன் டே அவங்களுக்கு ஒரு நாளுக்குள்ளார நீங்கள் இது சம்மந்தம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் சார் ஆரம்பத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இப்பொழுது இந்த ரெக்கார்டிங் நடந்துகிட்டு இருக்க செய்திகள் சொன்னீங்க, நான் அந்த விஷயமாக தகவலாக அவங்கள்ட்ட பேசியிருந்தேன். அந்த நேரத்தில் கூட 12 மணிக்கு அந்த காவல்துறையிடம் இருந்து பேச்சுவார்த்தைக்கு இந்த மாதிரி புகார் கொடுத்துருங்க, உண்மையிலே நடந்தது, நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம், ஏன்னா நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் அடுத்த கட்ட போராட்டம் பண்ணுவோன்னு இந்து முன்னணி சொல்லிட்டாங்க. அதனால் பேச்சுவார்த்தை கூப்பிடுறோம். மேகநாதன் தலைமையில் இந்து முன்னணியிலேருந்து ஒரு குழுவாக போயிருக்கிறாங்க, அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அதோட அவுட்கம் என்னென்னு மேபி இந்த நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகிற நேரத்தில் தான் நமக்கு கிடைக்கும். அந்த அப்டேட்டையும் வேணால் நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இப்போது வரை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றதால நமக்கு என்ன இதில் சிக்கல்னா, இந்த கபாலீஸ்வரர் கோயிலில் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குன்னு பார்க்க. நம்ம இதே ஸ்ட்ரீட் டிவியில் தொடர்ச்சி ஒவ்வொரு செய்தியும் இது சம்மந்தமாக வரும்பொழுது நான் பேசியிருக்கிறோம். ஒரு தீப்பிடித்தல் சம்பவம் நடந்தது, ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா வேலை செய்யலைன்னாங்க. யார் குற்றவாளி என்ன இதுன்னு நமக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், இதே கபாலீஸ்வரர் ரீல்ஸ் எடுக்கிறது, டான்ஸ் ஆடுறதுக்கு 2 பேர் டான்ஸ் ஆடினாங்க, அதை ரீல்ஸாக போட்டாங்க, அது சம்பந்தமாகவும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. பிறகு அவங்க மன்னிப்பு கேட்ட வீடியோ வந்தது ஒரு பக்கம் பார்க்குறோம். மாற்று மதத்தினர் ஒரு கிரிப்டோ அங்கே வேலை பார்க்குறாரு, அவருக்கு திருமணம் அந்த கோயிலே நடத்தணும்னு முடிவு பண்ணுறப்ப இவர் வந்து ஒரு கிறிஸ்துவருக்கு எப்படி முதல்ல கிறிஸ்துவரை அறநிலையத்துறையில் வேலைக்கு வச்சிருக்கிறதே ஒரு தப்பு, அதையும் தாண்டி அவருக்கு திருமணம் வந்து அந்த கோயிலே நடக்கிறதுப்ப இது சம்மந்தமாக இதே இளங்கோ அவர்கள் ஒரு புகார் கொடுத்த பிறகு தான் வெளிச்சத்துக்கு வந்தது. இல்லை வேற வெளி அரங்கத்தில் அவங்க திருமணம் பண்ண போகிறாங்கன்னா எதிர்ப்பு வந்த பிறகு இவர்கள் நிலைப்பாடை மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் பல கோயில்களில் மாற்று மதத்தினரில் சமீபத்தில் பார்த்தோம், திருநெல்வேலியில் நடந்தது, ராமநாதபுரத்தில் நடந்திருக்குது, மதுரையில் கிறிஸ்துவர் வந்து அங்கே பைபிள் படித்த அந்த ஒரு இஷ்யூ வந்தது. இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் பேசியிருக்கோம். இதையும் தாண்டி பழனியில் அந்த போர்டு இந்துக்கள் மட்டும்தான் வரணுங்கிற அந்த போர்டை கூட இந்து சமய அறநிலையத்துறை இது ஏதோ சுற்றுலாத்தலம் மாதிரி நினச்சிட்டு எடுத்தது, அதையும் நீதிமன்றம் ஒரு குட்டு வைத்த அந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப இந்த இந்து சமய அறநிலையத்துறை இந்த கோயிலுடைய பாதுகாப்புக்காக என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. ஒரு பக்கம் எவனாவது வந்து சிலையை வந்து சேதப்படுத்திட்டான்னா, விக்கிரகங்களை உடைச்சிட்டான்னா அவனுக்கு மனநிலை சரியில்லைன்னு இவங்களே ஒரு சர்டிஃபிகேட். பெரும்பாலான சிலை கடத்தலாக இருக்கட்டும், இது போன்ற மனநிலை அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற எந்த வகையிலன்னா
அந்த மதம் வந்து அந்த ரேடிக்கலைசேஷன் அவன் மனசில் ஏறினாலே அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவனே இவங்க பிராண்டு பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியல. அது மாதிரி அவனாவது உள்ளே பூந்து சிலையை உடைச்சிட்டான்னா அது சம்பந்தமாகவும் இந்து சமய அறநிலையத்துறை ஈஓ சார்பாக இது வரைக்கும் பெரிய அளவு எங்கேயுமே புகார் கொடுக்கல. இந்து முன்னணியோ மற்ற பக்தர்கள் யாராவது தனிப்பட்ட புகார் கொடுத்து அதன் மீது ஏதாவது நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்பட்டிருந்தால் உண்டே தவிர HRNCயிலேருந்து பெரிய அளவு புகார் கொடுத்ததாக நம்ம இது வரைக்கும் பார்க்கல. அப்படின்னா இந்த கோயில என்ன இருக்கு, HRNC இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு வருது. அதனால தான் தொடர்ச்சியாக நம்ம சொல்லிக்கிறோம், அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு அப்படின்னா. உன்னால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. கேட்டால் நாங்கள் 6000 கோடிக்கு சொச்சமான சொத்துக்களை மீட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு உதார விடுறாரு அலோலையா பாபு. எங்கேருந்து நீங்கள் இந்த சொத்தெல்லாம் ரெக்கவர் பண்ணீங்க, யாரெல்லாம் இது இவ்வளோ நாள் வச்சுருந்தா ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா அதை பற்றியும் ஒன்றும் இல்லை. ஆனால் மாறாக இந்த சொத்துகள் கபலீகரம் செய்யப்படுகிறது. இப்போ என்னென்னா ஒரு செக்யூரிட்டி த்ரெட், கபாலீஸ்வரர் கோயில் போன்ற ஒரு முக்கியமான கோயிலுக்கு இது வருதுன்னா இந்த அறநிலைத்துறை ஏன் இருக்க வேண்டும்? இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு வச்சுங்க, அந்த பக்தர்களுடைய உயிர் போச்சுன்னா கோயில் ஏதோ ஒரு பாவம் தன்னை பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து ஏதோ ஒரு பிராயச்சித்தம் கிடைக்கட்டும், இந்த கடவுளை கும்புறதுனால நமக்கு நல்லது நடக்கட்டும்னு ஒரு அப்பாவி ஒரு இந்து வந்து ஒரு பக்தன் வரான்னா அவனுக்கு ஒரு செக்யூரிட்டி பிரச்சனை வந்ததுன்னா என்னன்னு நமக்கு ஒன்றும் புரியல. HRNCங்கிறது என்ன? பல இடங்களில் சிசிடிவி கேமரா நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய சம்பவங்களே சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜை வச்சு தான் இப்பொழுது பெரும்பாலான அறிவியல் தொழில்நுட்பத்தை இந்த ஒரு விஷயத்துக்கு ஒன்றும் ஃபோனு கடைசி அவங்க யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, ஏதாவது மெசேஜ் வந்து இது பண்ணி அந்த என்கிரிப்டேஷனை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இந்த எங்கள் கோயிலில் இந்த செக்யூரிட்டிக்காக வைக்கப்பட்ட சிசிடிவி கேமராவே வேலை செய்யலை அப்படின்னு ஒரு நிர்வாகம் சொல்லுதுன்னா அப்புறம் என்ன இதுக்கு அந்த நிர்வாகம் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது. இது கடுமையாக கண்டனத்திற்குரியது. இப்போ பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டுருக்காங்க. அந்த சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. அடுத்த செய்தியாக தமிழகத்தில் வந்து இந்த ஃப்ரீ பஸ் ஸ்கீம், அதாவது பெண்கள் வந்து மகளிர் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பேருந்தில் வந்து இலவச பயணம் மேற்கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஸ்கீம் தெரியும். மகளிரிடையே பெரிய வரவேற்பு என்று சொல்லிக்கொண்டு திமுக அரசுமே அதை வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ செய்தி என்னன்னா, இதன் மூலமாக கிட்டத்தட்ட தமிழக அரசுக்கு ஒரு நாளைக்கு 11 கோடி ரூபாய் இழப்பீடு இருப்பதாகவும் செய்திகள் வருகிறது சார். தமிழ்நாடு அரசு இப்போ டீசலுக்கான என்ட்ரி டாக்ஸ், அதாவது அந்த வரி விதிப்பை கொண்டு வருவதற்கான ஆலோசனையில் இருப்பதாக பத்திரிகை செய்தி வந்திருக்கிறது. இது செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த ஆட்சிங்கிறது எப்படி இருக்க போகுது, எதை நோக்கிய பயணத்தில் இந்த திராவிட மாடல் அரசு இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆரம்பத்திலே இவங்க வந்து ஒரு பில்டப் கொடுப்பாங்க, சரி சீனை போடுவாங்க. அது மாதிரி வந்த உடனே ஒரு வெள்ளை அறிக்கை பாருங்கள், அதிமுக 10 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறது, அவர்கள் கடைசியாக இந்த மக்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் விட்டு சென்றது என்ன, ஒவ்வொரு தலையிலும் எவ்வளவு கடன் சுமையை ஏற்படுத்தியிருக்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளை அறிக்கை. பிடிஆர் பழனிதான் அவருக்கு இந்த பவர் பாயிண்ட் பண்ணுறது இந்த இதெல்லாம், ஏன்னா ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன், அந்த ஜமுக்கு வேலையெல்லாம் பண்ணி உடனே பட்ஜெட்டில் பார்த்துங்க வெள்ளை அறிக்கையை கொடுத்துருக்குறோம், எவ்வளவு வந்து கடன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதையெல்லாம் சரி பண்ணி அடுத்த கட்டமாக இந்த மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை நாங்கள் பண்ண போகிறோம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு, சரி என்னையா பண்ணுவீங்க இதுக்கு அப்படின்னா, இதையெல்லாம் சரி செய்வதற்காக நாங்கள் வந்து 5 பேர் கொண்ட ஒரு பொருளாதார சிறப்பு குழுவை ஒன்று அமைச்சிருக்கிறோம் அப்படின்னா, எல்லாமே பெரிய பெரிய அப்பாட்டக்கர்களாக அவங்க கொண்ட அந்த ஃபாரினர்லாம் போட்டு ஒரு குழுவை போட்டாங்க. ஆனால் இந்த குழுவை போடுறதுக்காகவே தான் இந்த வெள்ளை அறிக்கையை அவங்க தயார் பண்ணாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சரி, இந்த குழு என்ன சஜஸ்ட் பண்ணுது, நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, இமீடியட்டாக அது நடந்த அந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணாங்க, இன்னும் நாங்கள் வந்து ஒரு 56,000 கோடி கடன் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் அது பொருளாதார குழுவெல்லாம் போட்டிங்க, என்னென்ன சொன்னீங்க, திரும்ப கடன் வாங்குறீங்கன்னா தான் அதுக்கு வந்து சாமானிய மக்களுக்கு ஒரு சில மானியங்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்கிறதுக்காக அரசு கடன்படுவது கூட தவறில்லை, ஏன்னா சாமானியர்களுக்கு திட்டங்கள் போய் சேர வேண்டும் அப்படின்னு மீடியாக்கள்லாம் ஒரு உருட்டினாங்க. ஏண்டா ஒரு தலைக்கு இவ்வளவு கடன் சுமை இருக்குன்னு முதல்ல வெள்ளை அறிக்கையில் சொல்லிட்டு இப்போ நீனும் அதே மாதிரி தானே கடன் வாங்கியிருக்கிற அப்படின்னு கேட்டப்ப, இல்லை இது வந்து நலத்திட்டங்களையும் நீங்கள் வந்து ஃப்ரீ பீஸு இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரே மாதிரி பார்க்கக்கூடாது
அப்படின்னு சொல்லி. சரி, ஃப்ரீ பீஸில் என்னென்னா நாங்கள் வந்து குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு. ஆரம்பத்தில் பிடிஆர் இருக்கும் பொழுது அதை ஏன் பண்ண முடியல அப்படிங்கிறத பல எங்களுக்கு நிதி சிக்கல்லாம் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி அரசு ஊழியர்கள் அவங்க தான் இவங்களுக்காக வேலை பார்த்தது, அவங்க பழைய பென்ஷனுக்கு இங்கேயே திவாலா இருக்குதியா, நிதியெல்லாம் சரி பண்ணிட்டு தான் உங்களுக்கு அதை பற்றிலாம் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ ஒரு உருட்டு உருட்டுனாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்யலைன்னா பிரச்சனை ஆகிடுமே அப்படிங்கிறப்போ உடனே இந்த இலவச பேருந்து பயணம் பெண்களுக்கு அதை பண்ணாங்க. அது அப்போவே சொன்னாங்க, ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் வந்து இதில் போயிட்டுருக்கு, கடனில் போயிட்டுருக்கு, லாஸில் போயிட்டுருக்கு. இப்பொழுது இதை திரும்ப ஃப்ரீ பஸ் அப்படின்னா பல சிக்கல்கள் வரும்னா அப்போவே அந்த போக்குவரத்து துறையிலேருந்து ரிட்டையர் ஆனால் பல பேரும் ஒரு சில தொழிற்சங்கங்களுமே கூட சொன்னது, இல்லை நாங்கள் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் குடும்பத் தலைவி, ஏன்னா குடும்பத் தலைவி யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு தான் 1000 ரூபா கொடுப்போம் நாங்கள். அதுக்கப்புறம் இப்போ 1000 ரூபா கொடுத்துறோம், ஏன்னா அது எலெக்ஷனுக்கு யூஸ் ஆகும், ஏன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கு அது பயன்படும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக ஒரு 8 மாதத்துக்கு முன்னால் அந்த இதை வேலையை ஆரம்பித்தாங்க. அதாவது டைரெக்டாக டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுனால ஒரு லெஜிட்டிமேட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த குற்றச்சாட்டு தான் இப்போ சீமான் சொல்லிகிட்டு இருக்கார், நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷனுக்காக காசு கொடுக்க அப்போ ஒரே நேரத்தில் என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இப்போ மாதமாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் சொல்கிறார். இது பிஜேபியும் இப்போ வர ஒரு சில வட மாநிலங்களில் இந்த வாக்குறுதியாக கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ வர எலெக்ஷன்லங்கிறது ஒரு பக்கம். ஆனால் ஆளும் அரசு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மாணவிகளுக்கு ஏற்கனவே லேப்டாப் இதெல்லாம் கொடுத்தாங்க, இதெல்லாம் தேவையில்லாத கல்வி உரிமை, அது வந்து வரி பணம்லாம் நிறைய செலவாகுது அப்படின்னு சொல்லி, ஆனால் அவருடைய கல்வி முக்கியம் அப்படின்னு சொல்லி 1000 ரூபா நாங்கள் அது கொடுக்குறோம். அதுதான் துரைமுகன் சொன்னார், உனக்கும் 1000 ரூபா உங்கள் ஆத்தாளுக்கும் 1000 ரூபா அப்படின்னு சொன்னார். அது வேறு விதமாக போனது. ஃப்ரீ பஸ் வந்து ஓசின்னு பொன்முடி சொன்னது, அதாவது செஞ்சதையும் செஞ்சுட்டு அதை வந்து கேவலமாக இவர்களே பேசுனாங்கங்கிறது ஒரு பக்கம். சரி, இதெல்லாம் பண்ணியாச்சு, வாக்குறுதி மாதிரி நம்ம சொன்னோம், அதெல்லாம் நடந்துருச்சு. ஆனால் இங்கே திவாலா இருக்குதா, என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு நாங்கள் ஒரு விஷயம் வச்சுருக்கோம். சொத்து வரி ஏற்றுறோம், கரண்ட்டு 3 தடவை ஏற்றியாச்சு, ஜென்ரல் அந்த ரீடிங்கு அதுக்கும் விலை ஏற்றியாச்சு, ஸ்டாம்ப் டியூட்டி ஏற்றியாச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ஏற்றியாச்சு. இது மாதிரி எல்லா விஷயத்தையும் ஏற்றினதுக்கு பிறகும் இந்த துண்டு உழுவுது அப்படின்னா என்ன பிரச்சனை? இதுக்காக எதுக்கு பொருளாதார நிபுணர் குழுவெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி தான் வருது. ஏன்னா நீங்கள் வந்து உங்களால் முடியாத விஷயத்தை நீங்கள் தேர்தலில் வாக்குறுதியாக கொடுக்குறப்போ தான் பிரச்சனை. எங்கேருந்து உங்களுக்கு ரிசோர்ஸ் பணம் வரப்போகுது, அதை எப்படி செலவு செய்ய போகிறீங்க அப்படின்னு. இதை எங்கேருந்து நம்ம எடுத்துக்கணும்னா கர்நாடகாவில் இதே மாதிரி, ஏன்னா அவங்க இங்கே டிஎம்கே ஜெயிச்சிருச்சு, எதனால் இது மாதிரிலாம் சொல்லி தான் அது மாதிரி நம்மளும் அங்கே செய்வோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க இன்னும் பல விஷயங்கள்லாம் சொன்னாங்க, 200 யூனிட் வரைக்குமே ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்லாம் உருட்டினாங்க. கடைசியில் இப்போ அங்கே இவி சார்ஜ் எந்த ஸ்கை ராக்கெட்டிங் ஆகிட்டுருக்கு. பஸ் பயணம் ஒரு பக்கம் ஃப்ரீ, இன்னும் இங்கே வந்து பெண்களுக்கு மட்டும், அங்கே திருநங்கைகளுக்கும் ஃப்ரீ, நாங்கள் ஒன்றோட ஒரு ஸ்டெப்பு மேலேயா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே டிரான்ஸ்போர்ட்லேயே அங்கேயும் பல பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே 5 டிபார்ட்மெண்ட்டில் பெரிய அளவு அங்கே ஊழல் நடந்துட்டு. அதாவது ஒரு பக்கம் அந்த அரசியல்வாதிகளுடைய கஜானா ஒரு பக்கம் நிறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே அப்படி நிறையலையான்னு கேட்காதீங்க, அந்த நிறைஞ்சதுங்கிறது தான் ஒரு ஆடியோவாக வந்தது. அதனால தான் நிதியமைச்சரே அவருடைய துறை மாறியது, அது சம்மந்தமாக அவர் கமெண்ட் அடித்தார், அதனால தான் துறை மாறியதுன்னு தெரியும். ஸோ அது ஒரு பக்கம் இவங்களுடைய கஜானா நினைக்குது. ஆனால் கவர்மெண்ட்டோடைய அந்த ட்ரெஷரியில் கஜானாவில் காசு இல்லை. ஆனால் இவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு ஏதுவாக நாங்கள் தான் அதிகமாக வரி கொடுக்குறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எங்களுக்கு கொடுக்கல, இங்கே எப்படி மெட்ரோவுக்கு ஒரு உருட்டு விட்டுனாங்க, அதற்கு எல்லா விளக்கமும் மத்திய அரசு சொல்லிடுச்சு, நிர்மலா சீதாராமன் சொல்லி. ஆனாலும் கூட எங்கள் காசெல்லாம் மத்திய அரசு எடுத்துகிட்டு போகுதுங்கிறத அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்களே தவிர, ஆனால் நிதி மேலாண்மையில் ஒரு திவாலாகக்கூடிய ஒரு சூழ்நிலை கர்நாடகா ஆயிடுச்சு. பல இடங்களில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு சம்பளமே கொடுக்க முடியல. டிரான்ஸ்போர்ட்டில் அங்கே சம்பளம் கொடுக்காம கேரளாவில் அவஸ்தைப்படுறாங்க. அவங்க கோர்ட்டுக்கே போயிட்டுருக்காங்க, கோர்ட்டு ஏதோ பார்த்து பண்ணிங்கன்னு அவங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. அதுவும் திவாலாக, ஏன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சிங்கிறப்பே அவங்க வந்து பஞ்சம், பட்டினி, படுகொலை இதுதான் அவங்களுடைய தாரக மந்திரம். ஸோ அந்த நிலைக்கு எப்படியாவது கேரளாவை கொண்டு போயிடணுன்னு கம்யூனிஸ்ட் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு சளைச்சது இல்லை, நாங்கள் திராவிட மாடல்லாம் புதுசாக ஒரு காயின் பண்ணியிருக்கோம், அதனால் நாங்களும் உங்கள் லெவலுக்கு வந்துடுறோம், கவலைப்படாதீங்க, இது என்னதான் இருந்தாலும் இது வளர்ந்த மாநிலம் அப்படின்னு ஒரு பக்கம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தாலும்
இதையும் அந்த லெவலுக்கு நாங்கள் கொண்டு வந்துடுறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த திராவிட மாடல் ஆட்சி வேலை செய்தான்னு தெரியல. அதைத்தான் அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால புதுசாக இப்போ டேக்ஸ் போடுறோம் அப்படின்னு இருக்காங்க. இந்த செஸ் பற்றிலாம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஏற்கனவே பேசின காணொலியை என்டிடிக்கு அவர் கொடுத்த பேட்டியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தோன்னா இப்போ எதுக்கு இது போடுறாங்கங்கிறது அவர் தான் விளக்கம் சொல்லணும் அப்படிங்க. ஏன்னா அவர் இப்போ இந்த துறையில் இல்லை, அவர் வசதியாக வெளியில் இன்னும் ஒரு ஸ்பெக்டேட்டராக சந்தோஷமாக பார்த்துட்டு இருப்பார். என்னதானடா நீங்கள் பழி வாங்குனீங்களா அவதைப்படுங்கடா அப்படின்னு அவர் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருப்பாருன்னு நம்புகிறேன். ஆனால் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்கு தெரியாமல் இந்த திராவிட மாடல் ஆட்சி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இந்த செய்தி காட்டுது. அடுத்த செய்தியாக இந்த போதை கடத்தல் வழக்கில் இயக்குனர் அமீர் உட்பட 12 பேர் மீது சிபிஐ நீதிமன்றத்தில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து குற்ற வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த போதை கடத்தல் விஷயமா வந்த பொழுதே இதோடைய பேக்ரவுண்டு என்ன, இந்த நெட்வொர்க் எப்படி ஆனது அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம விரிவாக பேசியிருக்கிறோம். இந்த போதை கடத்தலால் பெறப்பட்ட இந்த பணம், சம்பாதித்த பணம், முறைகேடாக சம்பாதித்த இந்த பணத்தை எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் கூட செய்திகளில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே இந்த சிடி விற்றது அந்த இதிலே இவர் மீது ஒரு வழக்கு இருக்குது, இந்த ஜாஃபர் சாதிக் மேலே. அப்பொழுது போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு விட்டுருக்காங்க. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த வேலையை இதே போல் சட்டத்திற்கு புறம்பான என்னென்ன வேலையெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் அவர் செய்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. அவர் மட்டுமல்ல, அவருடைய சகோதரர்களையும் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் பல இடங்களில் இந்த ட்ரக் கார்டெலுக்கு ஆட்டோ டிரைவர்ஸு, கேஷுவல் லேபர்ஸு இவங்களெல்லாம் தான் அவர் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறதும் அந்த குற்றப்பத்திரிகையில் அவங்க சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான பணங்களை வந்து ரியல் எஸ்டேட்டில், அதுக்கு பிறகு சினிமா துறையில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த விஷயத்தில் தான் நாம் அமீர் அவர்கள்லாம் தொடர்பு படுத்தியிருந்தேன். ஏற்கனவே அவர் விசாரணைக்கு ஒரு தடவை டெல்லியில் போனார் அப்படிங்கிறது. என் மீது தேவையில்லாமல் சங்கி கூட்டங்கள் வந்து சமூக வலைதளங்களில் நான் பெரிய குற்றவாளிங்கிறது மாதிரிலாம் என் மீது எல்லாம் புகார் சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இவர் இந்த சினிமா அந்த விஷயங்கள் பற்றியெல்லாம், ஜாஃபர் சாதிக்கை பற்றி இவர் பேசின வீடியோவே போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சவன் தான், கடைசியில் பார்த்தா அவன் சொந்தக்காரனாக இருக்கான், ராமநாதபுரத்துலேருந்து வந்து இவ்வளோ ஒரு குறுகிய காலத்திலேயே இவன் சினி இண்டஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு போல வச்சுறான் அப்படின்னு சொல்லி அவனுடைய ஜாஃபர் சாதிக்குடைய வளர்ச்சி வந்து வியந்தோதிய அந்த வீடியோக்கள்லாம் எவ்வளோ இருக்குது. ஆனால் இவர் வந்து தண்ணிலை விளக்கம்லாம் கொடுத்தாரு. பிறகு விசாரணை போயிட்டு இருந்தார். அந்த விசாரணையின் முடிவில் தான் இப்பொழுது குற்றப்பத்திரிகையில் 12 பேரை சேர்த்துருக்காங்க. அதில் இன்னும் தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சூடோஎஃபிட்ரின் சோர்ஸை வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அதை வந்து பேக்கேஜ் எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னையிலையும் திருச்சியிலையும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து வந்து டெல்லிக்கு வயா ட்ரெயின் மூலம் இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர் கார்கோ மூலமாக ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, மலேசியா, இதை வந்து சென்னை, மும்பை, டெல்லி. இப்போனா எந்த அளவுக்குன்னு இப்போ ஒரு பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப தான் டெல்லியில் ஒருத்தவனை அரெஸ்ட் பண்ணுறப்ப தான் அவன் வந்து கையை காட்டி விட்டு தான் கடைசியில் இந்த சோர்ஸே எங்களுக்கு வந்ததே சென்னையிலேருந்து தாயா அப்படின்னு. அது யாரா அப்படின்னு பார்க்குறப்ப தான் அவர் டிஎம்கே அயலகாணி. ஸோ அவர் டிஎம்கே அயலகாணியில் இருந்ததே இந்த தன்னுடைய பிஸ்னஸை பிரச்சனை இல்லாமல் பண்ணிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறதுனாலயா, இல்லை இவர்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை அந்த கட்சி பயன்படுத்துறதுக்காக பரவாயில்ல நீ இதை பண்ணு அப்படிங்கிறது மாதிரி விட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் திமுக கட்சி சார்பாக அவர் மீது நடவடிக்கை எடுத்ததற்காக சொல்லுது. அதை வந்து ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷன் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறப்ப உதயநிதிக்கு மிகவும் வேண்டப்பட்ட சிற்றரசு, அவர் தான் மத்திய சென்னையில் இருக்கார், அவருடைய குரியர் அலுவலகத்தில் போய் விசாரணைக்காக போகும்பொழுது அதை வந்து வீடியோகிராஃப் பண்ணக்கூடிய பாலிமர் தொலைக்காட்சியுடைய நிருபர் பொறுப்பை அவரை கட்டி வச்சாங்க அப்படிங்கிறது செய்தியாக வந்தது. ஆனால் எந்த ஊடகவியலாளர்களும் அவருக்கு ஆதரவாக, அந்த நிருபருக்கு ஆதரவாக யாரும் பேசலை. உள்ளே வச்சு கட்டி வச்சுருக்காங்களே ஒரு ப்ரைவேட்டு நிறுவனத்து உள்ளார அப்படின்னு யாரும் பேசலைங்கிறத பார்க்குறோம். காரணம் என்ன, அந்த தொடர்பு, திமுகவுடைய தொடர்பு அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய படத்தை கடைசியாக யார், அவர் ப்ரொடக்ஷன் யாருக்காக பண்ணாரோ அதை டைரக்ஷன் யார் பண்ணா அப்படிங்கிறதும் பொதுத்தளத்தில் மிக தெளிவாக இப்போ இருக்குது. இந்த நிலையில் இந்த ட்ரக் கார்ட்டலில் எதன் மூலமாகலாம் அவர் ஃபாரினுக்கு கடத்திருக்காரு அப்படிங்கிறதையும் கூட அவங்க என்னென்ன ஃபேம்லாம் இருந்து அதில் ரிஜிஸ்டர் ஆகி, ஏன்னா
இப்போ நான் வந்து சாதாரணமாக போய் நியூசிலாந்துக்கு போய் ஒரு கார்கோ புக் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப இங்கேருந்து யார் யார், மலேசியா அப்படின்னா அபெக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஏரோ எக்ஸிம், பர்கத் மஜூ ட்ரேடிங், குளோபல் இண்டஸ்ட்ரீஸ், இது மாதிரி இது. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு க்ளோரி ரூத், வில்ஃபீல்டு வெஸ்ட், இதெல்லாம் கேள்விப்படாத பல கம்பெனிகள் பேரில் இங்கேருந்து ரிஜிஸ்டர் பண்ணி போகுது. ஆனால் இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும். அது மாதிரி இன்னும் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறே அந்த கார்ட்டலுக்கு அவங்க பயன்படுத்தின பார்த்தீங்க, அவந்தா, கணேஷா கெமிக்கல்ஸ், கிருஷ்ணா கெமிக்கல்ஸ், சாமி ஸ்டோர்ஸ், கியூப் இம்பெக்ஸ், சக்தி என்டர்பிரைசஸ் அப்படின்லாம் போட்டிருக்கு. இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது அவர்கள் மதம் சார்ந்த பெயர்களை வச்சு எதையாவது ஒரு ஃபேம் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு ஷுரூடாக இந்த போதை கடத்தலை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சேர்ந்து பார்க்கணும். சரி, அமீர் இதில் எதுங்க, அவர் ஏதோ மாட்டிக்கிட்டாருங்க, ஏதோ ஒரு தெரிஞ்சவர், ஒருத்தர் டேரக்டரு, ஒருத்தர் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் படம் எடுக்கிறேன்னு சொல்கிறாரு, வாங்க கொடுங்க. ஏன்னா ஒரு ஆளும் கதை வச்சுக்கிட்டு யாராவது ப்ரொடியூசர் கிடப்பாரு தானே பார்க்கலாம். அது மாதிரி தானேங்க அவரும் பாரு, தேவையில்லாமல் அவரை வந்து அவர் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறதுனால அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவீங்களா அப்படின்னு யாராவது கேட்கலாம். சரி, அந்த அமீருடைய பின்பக்கம் மீன்ஸ் அவருடைய மறுபக்கத்தை நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே ப்ரொஃபஸர் பரமசிவம் அப்படின்னு ஏபிவிபியில் ஒருத்தர் மதுரையில் அவர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலையில் அவர் இறந்துட்டாரா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணக்கூடிய வேலையை இவர் செய்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அது நிரூபிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவர் மீது, உரிய அளவில் அதை நிரூபிக்கப்படலைங்கிறது ஒரு பக்கம். அது நீங்கள் போகிற பக்கம் எது இருந்தாலும் சொல்லி விடுவீங்க சங்கிகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவர் திரைத்துறையில் இருப்பார், ஆனால் பயங்கரவாத அடிப்படைவாத அமைப்புகளோடு ஏதோ ஒரு நெட்வொர்க்கில் இருப்பார். இது எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா, விஜய் டிவியில் புர்கா அணிவதை பற்றின அந்த இஸ்லாமிய பெண்கள் உண்மையிலேயே அவங்க விருப்பப்பட்டு தான் இது பண்ணுறாங்களா, மத அழுத்தத்தினால இது பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லி ஒரு நீயா நானா அவங்களுக்கு தெரியல, அது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆகும். இந்து கார்பரேட் சாமியாரை பற்றி இது பண்ணலாம், கார்த்திகை விரதம் வேணுமானும் பண்ணலாம், ஐயப்பன் கோயில் அவ்வளோ அவசியமா, அது இது போகணுமா, கார்த்திகை மாதத்தில் போகணுமா, அது மாலை அணிஞ்சு இப்படித்தான் இந்த விரதத்தோடு போகணுமா அப்படின்லாம் நீங்கள் பல டிபேட் பண்ணலாம். புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அது என்ன அவசியமா அப்படின்லாம் டிபேட் பண்ணலாம். ஆனால் மாற்றம் அது புர்காவை பற்றியெல்லாம் நீங்கள் இது பண்ணிடக்கூடாதுன்னு இப்படி ஒரு விவாதம் அங்கு நடந்திருக்கிறது. இது நாளைக்கு அந்த டிவியில் டெலிகாஸ்ட் ஆனால் நம்ம சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பெண்களே இதெல்லாம் கேள்வி கேட்க அறிஞ்சிடும். ஏன்னா இந்த நீயா நானாங்கிற நிகழ்ச்சி எல்லா மக்களையும் போய் சேர்ந்துருக்கிறது, இதை பார்த்துக்கங்க அப்படின்னு. நமக்கு சினிமாவுக்கே நம்ம எதிரானவன், ஆனால் அந்த அமீர் நம்மள்கிட்ட சொன்னான், அவன் என்னதான் இருந்தாலும் நம்ம இஸ்லாத்தில் இப்படி இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டு சொன்னான். அதனால தான் நம்ம களத்தில் இறங்கி விஜய் டிவி ஒரு மிரட்டினோம். சொன்னது யாருன்னா ஜெய்னுல்லாபுதீன். இந்த ஜெய்னுல்லாபுதீன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பாலகோதவன் அவர்கள் பேசுகிறார், கமலஹாசனை எப்படி விஸ்வரூபத்தில் மிரட்டினார் அப்படின்னா, திரைத்துறையில் இருந்துக்கிட்டு அவங்க வந்து ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து தமிழனாக நாம் குரல் கொடுக்க வேண்டும்னு இந்த உருட்டு பேசக்கூடிய ஆட்கள், அவர்கள் மதம் சார். ஏன்னா இதை வந்து சீமானே என்டார்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு கட்டத்தில் சீமானை எடுத்து அமீர் பேசும் பொழுது அவர் எப்பவுமே மதம் சார்ந்து தாங்க யோசிக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நான் எல்லாத்தையும் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அவங்க தளத்திலேருந்தே இருந்தவங்க ஒவ்வொருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சினித்துறையில் ஒரு பெரிய அளவு இஸ்லாமிய மதம் மாற்றத்திற்கு இவர் வந்து ஒரு காரணமாகவும் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு 2-3 பேர் சமீபத்தில் கூட மதம் மாறி இருக்கிறார்கள், ஒரு ஆக்டரு, ஒரு மியூசிக் டைரக்டர். இதெல்லாம் இதற்கு இவர் மூலமாகத்தான் நடந்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் பேச்சும் இருக்குது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இவர் அடிப்படைவாத அமைப்புகளோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருக்கார். இப்போ சினிமாவுக்கு மட்டும்தான் இந்த ட்ரக் கார்ட்டல் பணம் பயன்படுத்தப்பட்டதா, இல்லை பயங்கரவாத செயல்களுக்கும் பயன்படுத்தப்பட்டதா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்தால் உண்மையான இன்னும் பல திடுக்கிடும் விஷயங்கள் வரும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. இறுதி செய்தியாக தி பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டி, PUCL அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு இந்தியா முழுவதும் கிளைகளை கொண்டுள்ளது. அவங்க ஒரு 16 தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. அதில் பல தீர்மானங்கள் வருது. தமிழகத்தில் வந்து இந்த
காவல் நிலையங்கள் ஏற்படக்கூடிய சித்திரவதை அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறது, அது போல் இப்போ நிறைய இருக்குது. அதில் குறிப்பிடத்தகுந்ததாக நம்ம விவாதிக்கப்பட வேண்டியதாக எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா, குற்ற பின்னணிகளில் காவல் சிறையில் நிறைய காலங்கள் இருக்காங்க. அவங்களுடைய குற்ற பின்னணி ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கருத்தில் கொள்ளாமல் அவங்க எத்தனை காலமாக சிறையில் இருக்கிறார்கள் என்பதை பார்த்துட்டு அவங்கள நீங்கள் ரிலீஸ் பண்ணிடணும். குற்ற பின்னணியை பார்க்க வேண்டாம், எத்தனை காலம் இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணிடும் அப்படிங்கிறத ஒன்று. அடுத்ததாக வந்து இந்த பரனூர் விமான நிலையம், இப்போ 4 வழிச்சாலைகளுக்காக மரங்களை வெட்டுதல், விவசாய நிலங்களை ஆக்கிரமித்தல், இதெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களிடம் இருந்து கருத்தை கேட்டுட்டு தான் நீங்கள் வளர்ச்சி திட்டங்களை கைவிக்கணும், இல்லைன்னா வளர்ச்சி திட்டங்களே விட்டுருங்க அப்படிங்கிறதையும் தீர்மானமாக நிறைவேற்றிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த PUCL, பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டி, இது ஒரு நல்ல நோக்கத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா பல அமைப்புகள் வந்து ஆரம்பத்தில் ஒரு நல்ல நோக்கத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க. பிறகு அதோடைய ஃபேக் எண்டுங்கிறது யார் கைக்கு அது போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அது கட்சிகளாக இருக்கட்டும், அமைப்புகளாக இருக்கட்டும். ஜெயபிரகாஷ் நாராயண் என்ற ஒரு காந்திய சிந்தனையாளரால் தான் இது உருவாக்கப்பட்டது. அதை ஒட்டி அவர் அலகாபாத் கோர்ட்டில் வந்து இந்திரா காந்திக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டது. அதை வைத்து எமர்ஜென்சி வந்தது. எமர்ஜென்சிக்கு எதிராக எப்படிப்பட்ட போராட்டங்கள் நடைபெற்றது அப்படின்னா, அதற்கு பிறகு ஜனநாயகம் மீட்டெடுக்கப்பட்டது. இதெல்லாம் ஒரு ஸோ அதோடைய அந்த ஃபயர் அப்படிங்கிறது இந்த PUCL அங்கேருந்து தான் தொடங்குறது. ஆரம்பத்தில் மெத்த படித்த வக்கீல்கள், பெரிய பெரிய அட்வொகேட்ஸ் எல்லாம் அதில் இருந்திருக்காங்க. ஒரு ஜென்யூன் ரீசனுக்காகலாம், அதாவது ஆளும் அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான், இல்லைன்னா சஜஷன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக, அதே நேரத்தில் ஜனநாயகம் பேணி காக்கப்பட வேண்டும்ங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான். எப்போவுமே ஒரு அமைப்பு இருக்கப்ப ஒரு பசுந்தோல் போர்த்திய புலி மாதிரி ஒரு சில நக்சல் அந்த என்ன சித்தாந்தம் கொண்டவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து சேர்ந்து அவருடைய எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது அந்த அமைப்பையே வந்து கேப்சர் பண்ணிட்டு அதை ஹைஜாக் பண்ணி அவங்க இப்போ நக்சல்ங்கிறது ஆயுதம் தாங்கி மாவோயிஸ்டுகள் காட்டில் போராடுறான், கவர்மெண்ட்டை எதிர்த்து ஆயுதம் தாங்கி போராடுறான். அவனுக்கு ஒரு கேடயமாக அதுதான் அர்பன் நக்சல்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சாங்கிறது ஒரு பக்கம். ஏன்னா நகர்ப்புறங்கள்லேருந்து அவங்களுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி அவங்களுடைய சிந்தனையை வந்து ஒரு எலைட் குரூப் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வேலையாகத்தான் சமீப காலமாக PUCகளுடைய அந்த வேலை இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த தீர்மானத்தை எல்லாம் பார்க்கும் பொழுதே நம்ம இதில் ஒன்றுன்னா நான் தான் சொன்னேன், ஆரம்பிக்கப்பட்டது யாராக வேணாலும் இருக்கலாம், அது யார் ஹைஜாக் பண்ணுறாங்கங்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த அமைப்பில் அருண் ஜேட்லி இருந்திருக்கார், அருண் ஷோரி இருந்திருக்கிறார். ஆரம்பத்தில் அப்படி இருந்திருக்கு. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது யார் கைக்கு போகுதுங்கிற விநாயக் சென் சத்தீஸ்கர், அவரை மாவோயிஸ்டோடு தொடர்பில் இருந்தாலும் சரி கைது செய்யப்பட்டவர். இப்போ இந்த தீர்மானத்தை பாருங்கள். முதல் தீர்மானமே என்ன, பள்ளிகளில் வந்து ஜாதி பிரச்சனை இருக்குது, இதை சரி பண்ணுறதுக்காக தான் சந்துரு கமிட்டி அறிக்கை கொடுத்தார். அதாவது ஒரு நபருடைய கமிட்டி, அதுவே முதல்ல நமக்கு எப்படின்னு தெரியல, இருந்தாலும் அவர் ஒரு நபர் கமிட்டி, அது வந்து 600 பக்கங்களையும் அண்ணாமலை படித்து விட்டாரா அப்படின்லாம் அவர் பேசினார். நான் பல விஷயங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு விஷயத்தை மட்டும், இந்த ஜாதி கயிறு அந்த இதை கடவுள் திலகம் இடக்கூடாது, அதை நான் சொல்கிறத மட்டும் இவங்க பிடிச்சிட்டு தொங்குறாங்க அப்படின்லாம் அவர் கமெண்ட் அடித்ததெல்லாம் பார்க்குறோம். ஆனால் எலெக்ஷனுக்கு நாளைக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக கள்ளர் பள்ளி அப்படிங்கிறத அரசு பள்ளின்னு மாற்றுங்க. ஏன்னா அது வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு கீழே இயங்காமல் அது தனியாக சமூக நலத்துறைக்கு கீழே தான் அது இயங்கினது. அந்த தென்பகுதியில் 600க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்குது. இந்த கள்ளர் பள்ளிங்கிறத பேர் வச்சதுனால வந்து ஜாதி பிரச்சனை இங்கே வரல. இப்பொழுது இந்த நாங்குநேரியில் இந்த பையனை வந்து வெட்டினாங்க இல்லையா, வெட்டியவர் யார், வெட்டப்பட்டு பாதிக்கப்பட்ட மாணவர் 2 பேர் சமுதாயங்களுடைய பேக்ரவுண்டை வந்து நம்ம சொல்ல தேவையில்லை, அது பொதுத்தளத்தில் இருக்குது. ஆனால் அந்த அரசு பள்ளிக்கு பல பேர் டொனேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அரசு பள்ளியாக இருந்தால் கூட பல பள்ளியுடைய பேர் வந்து ஒருத்தவங்களோட பேரை வச்சுலாம் பல இடங்களில் இருந்திருக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு ரெட்டியார் அந்த குடும்பத்தினர் வந்து டொனேட் பண்ணி இடத்த பண்ணி அந்த பேரில் தான் இருக்குது. இப்போ அந்த ரெட்டியாருங்கிற ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் டொனேட் பண்ண அந்த பள்ளியினால் அங்கே ரெட்டியார் சமுதாய மக்கள் தான் அங்கே படிக்கிறாங்களா? இல்லை, எல்லா சமுதாய மக்களும் இல்லை. ஸோ அந்த ரெட்டியார் சமுதாயம் டொனேட் பண்ணிச்சு, அதை வச்சு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிங்க. அரசு
அதை அந்த பள்ளியை நடத்தினா கூட அந்த இடத்துல ஜாதி பிரச்சனைக்கு வருவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இதை வந்து சரியாக இவங்க பல ஆசிரியர்கள் பார்க்கல அப்படின்னா 360க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அது தடுத்து நிறுத்தின அப்பாவோ இதை பலமுறை நம்ம ஸ்ரீ டிவியில் பேசியிருக்கிறோம். இந்த தீர்மானத்தில் சந்துருவுடைய இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க உடனடியாக அப்படின்னு நான் சொன்னேன். அந்த கல்லர் பணியில் இவங்க பேர் மாற்றணும்னு சொன்னோடனே அதிமுக போராட்டத்தை பிடிச்சது. நாளைக்கு நமக்கு எலெக்ஷனில் பிரச்சனை ஆகிடும்னு இந்த அரசும் அதை வந்து கண்டுக்காமல் இருக்காங்க. அதை மாற்றணுங்கிறது நம்முடைய கோரிக்கை இல்லை. என்னென்னா பேர் இருக்கிறதுனால அந்த ஜாதி பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறது நம்முடைய பார்வை. அடுத்தது வந்து என்னென்னா சாதி மறுப்பு திருமணம் வந்து நடக்குது. இதனால் சம்மந்தப்பட்டவர்களுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது. கௌரவ கொலையெல்லாம் நடக்குது. அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும். ஏற்கனவே கோர்ட்டு வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டியை நீங்கள் உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, மாற்று மதத்தினவர்கள் திருமணம் நடக்குது ஸ்பெஷல் மேரேஜில் எப்படி இந்த மேரேஜுக்கு சில இதை நாம் அதே மாதிரி இதையும் நீங்கள் கொண்டு வரணும். அனைத்து மதத்தினர் இருக்கணும். அதில் இன்னும் டீட்டெயில் என்ன இருக்குங்கிறத நம்ம சொல்லணும். எதுக்காக இந்த டிமாண்டை வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அதில் ஏற்கனவே இருக்கிறதுல ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குதா, அதை இன்னும் இது பண்ணிட்டா லவ் ஜிகாத் போன்றவைகள் ரொம்ப பிரச்சனை இல்லாமல் நடக்கிறதுக்கான இந்த ஏற்பாடா அப்படிங்கிறதையும் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, காவல்துறை சித்திரவதைகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அப்புறம் என்கவுண்டர் சமீபமாக அதிகமாக என்கவுண்டர் நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே மகாராஷ்டிராவில் இதே போல் PSCL போட்ட வழக்குக்கு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வந்து அடிவொற்றி நடவடிக்கை நீங்கள் இந்த அரசு எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை விட சரி இதெல்லாம் சொல்லிட்டேன், இப்போ எதுக்கு இந்த செய்திகள் சிந்தனைகளில் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப தான் அதில் முக்கியமான ஒரு தீர்மானம் என்னென்னா, என்ன ஒரு ஈனியஸ் கிரைம் பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு குண்டு வச்சு ஒரு 200-300 பேரை கொண்டு இருந்தால் கூட கவலை இல்லை. 200 பேரை அவன் கொண்டுட்டான்ப்பா, பெரிய பயங்கரவாதி, அதனால தான் அவனை வந்து தண்டனை வச்சு அவனுக்கு மரண தண்டனை நாங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணோம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த அளவுக்கான ஆதாரங்களை எங்களால் சொல்ல முடியலனாலும் அவனுக்கு வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்க, அந்த தண்டனை அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அப்படின்னா 200 பேரை கொன்னாரு அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய விஷயத்தை யோசிக்கக்கூடாது. ஆனால் 20 வருஷம் அவர் ஏற்கனவே ஜெயிலில் இருந்து கஷ்டப்பட்டுட்டாரு, அதனால் அவரை விடுதலை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனிதநேய கண்ணோட்டம் தான் உங்களுக்கு தெரியணுமே தவிர 200 பேரை கொண்டுட்டான், அந்த 200 பேருடைய குடும்பம் நாதியற்று இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. 20 வருஷம் கஷ்டப்பட்டான், பாவம் இல்லை, அவனை வெளியில் வர்றதுக்கு முன் விடுதலை பண்ணுறதுக்கு என்னவோ அதை வந்து அரசு செய்யணும் உடனே. அப்படிங்கிறப்ப இந்த PSCகளுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது. சரி, பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக ஒரு தீர்மானம். இது எங்கன்னா 9-10 நவம்பர் வந்து கோயம்புத்தூரில் நடக்குது. இப்போ கோயம்புத்தூரில் இந்த மீட்டிங் நடந்ததுனால கோவை குண்டு வெடிப்பில் இருக்கக்கூடிய பயங்கரவாதி தான் உள்ள, அவனுக்காக தான் முன் விடுதலை கொடுக்கணும்னு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சியும் அதை வந்து ஒரு தீர்மானமாகவும் ஆதரவாகவும் இருக்காங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம கோயம்புத்தூரில் மீட்டிங் போட்டிருக்கோம், அதனால் அவங்களும் சந்தோஷப்பட்டோம் அப்படிங்கிறதுக்காக இந்த தீர்மானம் போட்டாங்களா, இல்லை இதுக்குள்ளார இந்த தீர்மானத்தை சேர்க்க வேண்டும் அப்படின்னு உள்ளே இருக்கிறவன் எவன் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறதையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒன்று. அதுக்கு பிறகு நாம் அந்த நக்சல் இடதுசாரி கூட்டம் ஹைஜாக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறப்பவே அவர்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள். அதான் பரந்தூர் விமான நிலையம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கார்ப்பரேட்டுகள் கைவசப்படுத்துவதெல்லாம் தடுத்து நிறுத்துவது கூட வளர்ச்சி, அதுக்கு எதிரானவர்கள் தான் அந்த நக்சல் கூட்டங்கள். அந்த வளர்ச்சி சாதாரண மக்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கக்கூடியவங்க. ஸோ அதை ஒட்டியெல்லாம் பல தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. நம்முடைய கவலை என்னென்னா, இதற்கு பின்னால் யார் இருக்காங்க, இதையெல்லாம் அரசுக்கு வந்து செவிசாய்க்கலாமா, வளர்ச்சிக்கு எதிராகவும் பயங்கரவாதத்திற்கு ஆதரவாகவும் இருக்கிறார்களே, இவர்களில் யார் யார் இருக்கா அவனை வந்து இன்னும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஸ்பேஸை கூறுவாங்க, ஒரு பயங்கரவாதிகளுக்கு வேறு விதமான ஒரு வெளிப்பூச்சோட ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு போல இது செயல்படுகிறதோ அப்படிங்கிற ஐயப்பாடு நமக்கு இருக்கிறது. நாம் இன்னும் விழிப்பாக இருக்க வேண்டும். அதாவது அவன் ஒரு குற்றச்செயல் பண்ணி பலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் அவனுடைய விடுதலைக்காகவும் ஒரு குரூப்பு, ஒரு எலைட் குரூப் அவனுக்காக வேலை செய்து கொண்டு இருக்குங்கிறப்ப நமக்கு உண்மையிலேயே அச்சமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு தெரியும், நாம் தினம்தோறும் 5 செய்திகளை திரட்டி விவாதித்து மக்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறோம்.
முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க தயங்கக்கூடிய அஞ்சக்கூடிய செய்திகளை ஸ்ரீ டிவி நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை திரட்டி விவாதித்து உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.